ஹலோ மக்களே, இன்னைக்கு இங்கே மார்னிங் சென்னையில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. பஸ்ஸை விட்டு இறங்குனதுமே எல்லாமே புதுசாக இருந்துச்சு. பிகாஸ் நாங்கள் சென்னைக்கு புதுசு, அதனால் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு நினைக்கிறோம். அண்ட் வண்டலூரில் இறங்கி நாங்கள் கொலாப்பாக்கம் போயிட்டோம். அங்கேருந்து எங்கள் ஃப்ரெண்டோட ரிலேஷன் வந்து பிக் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அண்ட் அதுக்கப்புறம் கம்பெனிக்கு போகலான்னு சொல்லி பிளானில் இருந்தோம். அண்ட் அவங்க வீட்டிலேருந்து கம்பெனிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் தான். ஸோ அதனால் எங்களுக்கு இன்னமுமே ஈஸியாக இருந்தது. நாங்கள் போனதுமே முதல்ல டீ கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு ஒரு பெரிய தூக்கம் போட்டாங்க. பிகாஸ் நாங்கள் வந்து இங்கே ரீச் ஆனதே ஒரு 6:30 பக்கமாக தான் ரீச் ஆனோம். 3 பேருமே ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணோம். பிகாஸ் அங்கே நைட்டே நாங்கள் பஸ் ஏறிட்டு இங்கே வந்து ஒரு 6:30 பக்கமாக தான் வண்டலூர் ரீச் ஆனோம். வண்டலூர் ரீச் ஆகிட்டு அண்ட் கொலாப்பாக்கம் போகணும். அங்கே தான் எங்கள் ஃப்ரெண்டோட ரிலேஷன் வீடு இருக்குது. அண்ட் அங்கே வந்து அவங்க பிக் பண்ணிக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் உள்ளே போக வேண்டியது இருந்தது. அவங்க வந்து எங்களை பிக் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அது வரையுமே நாங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நாங்கள் வந்து ஸ்லீப்பரோ இல்லை செமி ஸ்லீப்பரோ கிடையாது, நார்மல் பஸ் தான். ஸோ அங்கங்கே பெயின் எடுத்துக்கிச்சு. ஒரு 7 to 8 ஹவர்ஸ் ட்ராவலிங் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் இங்கே வந்து ஒரு பெரிய தூக்கத்தை போட்டோங்க. வந்து இங்கே வந்து ஒரு 7க்கு வீட்டுக்கு வந்தோம்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வந்துட்டு அவங்க டீலாம் வச்சு கொடுத்தாங்க. கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்க ஆரம்பித்தது தான். ஒரு 9:30க்கு தான் எந்திரிச்சு நாங்கள் கம்பெனிக்கு போகிறதுக்கு ரெடியாக ஆரம்பித்தோம். அண்ட் கம்பெனியில் வந்து ஒரு 12க்கு தான் எங்களுக்கு டைமிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ முன்னாடியே போகணும்னு சொல்லிட்டு ஒரு 11க்கு அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். அவங்க வீட்டில் இருந்து கம்பெனிக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான். அவங்களே வந்து எங்களை கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு. அண்ட் நாங்கள் அதுக்கு மேலே தான் எல்லாம் ரெடி ஆகி சாப்பிட்டு அங்கே போய் ரீச் ஆனோம். ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு 2 days ப்ராசஸ். நான் ஃபர்தர் வீடியோவில் என்னன்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன். அண்ட் எங்கள் அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். முக்கியமாக யார் இந்த வீடியோவை சென்னையிலேருந்து பார்க்குறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே என்னாச்சு, எப்படி போச்சு, என்ன கம்பெனி அப்படிங்கிறதெல்லாம் ஃபர்தர் வீடியோவில் சொல்கிறோம். ஸோ அது வரைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தர் அப்டேட்ஸுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you soon.